தற்போதைய முக்கிய செய்தி 410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 17ஆம் ஆண்டு வரை போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் மற்றும் முந்தைய காலத்தில் தொடங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது என்று சென்னை நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தற்போதைய முக்கிய செய்தி இது. 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற ஆசிரியர் தேர்வு தகுதி போட்டியில் 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், இது தொடர்பாக முக்கியமாக 410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கும் அண்மை செய்தி இது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சுந்தரம். 410 ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கள தகவல்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக. அதாவது கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்த பணி நியமனத்திற்காக ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்த நிலையில் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் என 2018ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க கோரி 410 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்கின்றனர். இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீட்டு முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தியிருக்க வேண்டுமே தவிர அதற்காக முந்தைய காலத்தில் துவங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மோகன்ராஜ், நன்றி சுந்தரம். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி.